பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரவடி சர்வேஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி 1. இங்க ஒருத்தி நடுவில் நிற்கா பார்த்தீங்களா, அவதான் கிராணி. ரொம்ப மோசமா இருப்பா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு இது கிராணி பார்ட் 2 போடுறேன், அதுக்கடுத்து கிராணி சாப்டர் 3 போடுறேன். வாங்க கைஸ், கண்டினியூ பண்ணி போகலாம். இன்னைக்கு டே 1 கைஸ். வீடியோ பார்க்குறவங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்விக்கு நல்லா சவுண்டு கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தட்டி விட்டுட்டு இது கீழே போய் ஒழிஞ்சுக்கலாம். இப்போ கிராணி வருவா பாருங்க. என்னம்மா நம்ம ஓப்பன் இங்கே தான் வாரான்னு நினைக்கேன். எதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அவள் தான் வந்துட்டான்னு நினைக்கேன் கைஸ். கைஸ் வந்துட்டா. இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கிடைக்குதோ, இந்தா வந்துட்டா. நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கேன். இன்னும் இவங்க நல்லா ஜாலியாக ஓடுறா. முன்னாடி போ. என்ன பண்ணுற? இப்போ மூஞ்சி மட்டும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் கைஸ், பார்த்துப்போங்க எப்படி இருக்கான்னு. அவங்களுக்கு சவுண்டு தான் கேட்கும். ஐயோ எனக்கு பயமா இருக்கு கைஸ், நான் சவுண்டை குறைச்சிருக்கேன். நீங்கள் போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வின்னர் ஆகுறதுன்னா கேள்விக்குறிதான். வேற எங்க போயிருக்கான்னு தெரியலையே. ஐயோ இவ எங்க போவா எங்க வருவான்னு எனக்கு தெரியாது. வெயிட் பண்ணுங்க. அந்த வந்துட்டா, அந்த ரூமுக்கு போயிருக்கா. பார்த்துட்டாலோ? பார்த்துட்டா. ஆமா கைஸ், பார்த்துட்டா கைஸ். இல்லாட்டி சவுண்ட் ஒருமே கேட்கும்ல. இங்க வரமாட்டுக்கா. அங்க நிக்கிறா. எங்க போற இந்த தடவை நான் கண்டிப்பா பார்ப்பேன். எங்க போறா? பின்னாடியே போவோமா? அப்படியே திடீர்னு யூட்டன் போட்டு டாம்பன நம்ம மடையை வாங்குவோம். இப்படி போயிடலாம். யூட்டன் போடும். போச்சுக்கோங்க. ஓல்டூரிமோ. ஐயோ கடவுளே கடவுளே, ஓடிரு. ஐயோ நேர காலம் தெரியுமோ. ஓடு ஓடு ஓடு. ஐயோ இந்த பைத்தியக்காரக்களி வேற என் பின்னாடியே. ஐயோ பைத்தியம் தான். நான் செத்துட்டேன் கைஸ். ஓடு ஓடு ஓடு. அப்போ ஒரு செகண்ட் தான். இதை உடச்சு விட்டுட்டு உள்ள போயிடலாம். அம்மா ஃபர்ஸ்ட் டைம் நான் கிராணி வச்சு விளாண்டேன் கைஸ். முந்தினா நான் ப்ராக்டிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஷவா இந்த நாய் இந்த கழுவிய பாருங்க. மொத்தம் முன்னாடி போனா அல்லதான் டம்மா வாங்கிடலாம். சொன்ன கீழே வந்து போயிடலாமா? இந்த லைட் அங்கேருந்து மூவ் ஆகட்டும், நம்ம இங்கேயே சும்மா இருப்போம். கழுவி இப்ப தட்டி விடுமோ? இல்ல கழுவி பார்த்து திருப்பி யூட்டன் போட்டுறத. என்ன பண்ணலாம்? பின்னாடியே போமா? அப்படிதான் போறேன். டாப் போடுப்போம் சொன்னா. அப்ப நம்ம காலை வச்சோன்னு செத்துருவோமே. சைடில் கூடி போயிடலாமா? சரி வாங்க போவோம். சைடில் கூடி மாட்டிக்கிட்டேன். கிராணி மண்டா வருமே. கிராண்டி. ஐயோ கிராணி வந்துட்டு. ஐயோ செத்துட்டோம் போங்க. இல்ல இப்ப நம்ம டபக்கு கீழே ஊச்சோனா இன்னும் உள்ளல. அது மட்டும் தான் கைஸ் உள்ள. நம்மளுக்கு என்ன தெரியல கைஸ். டக்குன்னு வாங்க. ஐயோ கிராணி. ஹாய் கிராணி, வேர் ஆர் யூ? கேன் வி ப்ளே ஹைட் அண்ட் சீக்? கார் பேட்டரி. அப்படின்னா எனக்கு கார் எஸ்கேப் தான். மாலை வேற இது ஃபியூல் இருந்துச்சு. உள்ள போ உடச்சிட்டு. எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இங்க வச்சிடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் இங்க நான் உடச்சு விடிருக்கு. நீங்க யாருன்னா இது பாக்குறீங்களோ நீங்க படிச்சுக்கோங்க. எனக்கு தான் போர் அடிக்குது, நான் படிக்க முடியாது. நான் அங்கிட்டு போய் காட்டுறேன். நான் அப்பப்போ இது நம்ம ஃப்ரீ ஃபயர்ல இது ஓடுறதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் பாத்தீங்களா, அதே நான் இப்ப பார்த்தாலும் மாத்தி அமுக்கிடுவேன். ஏன் தான் தெரியல. அதே மாதிரி எனக்கு இது ரொம்ப நாள் விளாண்டு அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிட்டா. அதனால நானும் கிராணிலயும் இருந்தா சில நேரம் கிராணி பக்கத்துல இருக்கும் அப்படி கொடுப்பேன். திடீர்னு மண்டையில டாம்னு வாங்கிடுவேன். இப்ப உள்ள என்ன இருக்குன்னு பாப்போமா? அங்க இருக்கு. இங்க என்ன? யார் இருக்கு இங்க? யாருன்னே தெரியல. சரி வாங்க. அங்க ஃப்ரீ ஸ்டாப் இருக்கு, இங்க மீட் இருக்கு. யாருமே இல்லல. இது என்னடா? இந்த இடம் எனக்கு தெரியும். அங்க மேல போவோம். இதுக்குள்ள என்ன இருக்கும்? இதுலயும் ஒண்ணு இல்ல, ஒரு மண்ணாங்குட்டி வைக்கல. காக்கா இது நமக்கு காவல கார் எஸ்கேப் தான் பண்ண போறோம்.
ஒருவேளை ஒண்ணுமே கிடைக்கலன்னா ஐயோ தெரியாம தட்டி விட்டேனே. அந்த கழுவி வேற வருவாளே, இப்ப நான் எங்க ஒளியிறது? கழுவி ஆர் யூ கேம் வருவாளா? அப்படிதான் நினைக்கிறேன். காய்ஸ் கிளவி இப்படிதாங்க ஸ்பீக்கா. ஐயோ இதுவே நகண்டுகிட்டு இருக்கே. ஐயோ இந்த பைத்தியக்காரி கிளவிவ இது மட்டும் விழுந்து இங்கதான் நிப்பான்னு நினைக்கிறேன். இப்ப அவ கீழே போயிருந்தாதான் நம்மளுக்கு செத்துட்டோம். மாலை இருந்தாதான் நல்லது. கீழே இல்லப்பா அவன் மாலை போயிட்டா. இப்ப எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும் கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி போய் இதை உடச்சிடணும். உடச்ச பிறகு கிராணி இந்த சைடு தானே வரும். இப்ப நம்ம டிராப் பண்ணோம். 1 திருப்பி எடு 2 3. இப்போ கிராணி இந்த சைடு தான் இருப்பான் ஒரு 5 நிமிஷம். நம்ம அது வரைக்கும் இங்க என்னென்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துடணும். ஐயோ என் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்கப்பா அப்படியே வந்து கேக்குது. இப்படின்னா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அம்மா ஒரு செகண்ட்ல உசுறு போயிட்டு காய்ஸ். உண்மையிலேயே நான் பயந்துட்டேன். இந்த கேம்னா கொஞ்சம் டவராதாங்க இருக்கு. இப்ப அவன் எங்கிட்டு இருப்பான்? எங்கிட்டு இருக்கா? கலவை எங்கிட்டு இருக்கு? காய்ஸ் அவ எங்க இருக்கானே தெரியல காய்ஸ். உள்ள போயிடுவான். ஐயோ என்னங்க ஜஸ்ட் டிராப் இருக்கு வேண்டாம். நம்ம இந்த சைடு கூட்டி போயிடலாம். அவ இப்படியே போயிருக்கா. நம்ம இப்படி கூட்டி போய் இந்த யூஸ் பண்றீங்க யூஸ் பண்ணிடல எங்கிட்டாது. அந்த கிராணி எங்க போயிருக்கோம்? அந்த கிராணி எங்க போன நம்மளுக்கு என்ன? நம்ம எங்க போய்க்கலாம்? யூஸ் ஐயோ கடவுளே எங்கிட்ட இருக்கா? செத்துட்டோம். அவ அங்கிட்டு நிக்காவ பக்கத்துல நம்ம போறோம் காய்ஸ். போயிட்டாளா? அப்பா கடவுள். ஐயோ இது என்னது காய்ஸ்? ஸ்ப்ரே. இன்னைக்கு அவ மூஞ்சில ஸ்ப்ரே பண்ணி சிக்கன் 65 நம்ம பண்ணிடலாம் காய்ஸ். எங்க இருக்க? எப்படி குடியில சில ரூபா இந்த சைடு வரல மூஞ்சிக்கு நேரா சர் 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 அடிப்பேங்க பிடிக்க. அடிச்சிட்டா காய்ஸ். ஷபா இவளை வச்சு இல்ல அவன் நல்ல கரெக்டு தான். நம்ம தான் தப்பு போயிட்டு அவங்க இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது கைஸ். நான் வந்து ஒரு யூடியூப்ல பார்த்த ஷார்ட்ஸ்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நீங்க மூஞ்சி பக்கத்துல போனா கூட ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் கிராணி இந்த ரூமுக்கு வர வச்சுட்டு அதை தட்டிட்டேனா நம்ம கதவை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இங்க ஒளியலாமா இல்லாட்டி வேற எங்கேயும் ஒழிஞ்சுக்கலாமா? நம்ம இங்க ஒழிஞ்சுக்கலாம் கைஸ். இந்த தடவை பெட்டில் நீ யாரா உள்ள இருப்பாங்களா? உள்ள இருந்து நம்ம எடி படிக்க ஹாய் ஹவாடியோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கிராணி வந்து நம்மளை பிடிச்சிடும். எங்கிட்ட நான் கூப்பிட்டா அது எங்கிட்ட போகுது. சரி அங்கிட்டுதான் கைஸ் நிக்குது. இப்ப மட்டும் இது யூட்டன் இந்த மாதிரி எங்கேயாவது இன்னொன்று ட்ராப் போடுதோ? கதவை எப்படின்னா ஓபன் பண்ணுது பாத்தீங்களா? பின் சைடு இருக்க நல்ல எட்ஜ ஒட்டி போயிருங்க. அங்க ஒரு ட்ராப்பு கரெக்டா மட்டும் விட்டு முடிஞ்சுன்னா எங்க போறதே தெரியாது எனக்கு. நம்ம ஸ்லோவா அப்படி போவோம். போச்சு போங்க. யூட்டர்ன் போட்டாச்சே. இப்படியே ஊர் சுத்திடலாம். இங்க அவ நம்ம பார்வையிலே இருக்கணும் கைஸ். இங்க ஸ்பார்க் பிளக் இருக்கு. இப்ப நம்ம எங்க போகலாம்? ஸ்ப்ரே அடிச்சிடலாமா? ஸ்ப்ரே தான் கைஸ் ஒரு பெஸ்டான இது. ஃபர்ஸ்ட் உட்காந்து டிரா பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு இந்த இங்க வராளா? போன தடவை தானே இங்கேயே வாங்கணும். ஸ்ப்ரே ஸ்ப்ரே அப்போ இந்த கிராணி நீனே வச்சுக்கோனே.
இப்போ அவளுக்கு கண்ணு தெரியாது, நம்ம பக்கத்துல தான் இருக்கோம், ஆனாலும் பார்க்க மாட்டான். காய்ஸ் இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணணும் காய்ஸ். எங்கேயாவது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம அதுக்கடுத்து ஓட சொல்லி பக்கத்துல போய் போட்டுடலாம். ஐயோ ஐயோ இந்த பார்த்துட்டாலோ ஏன்னா நம்ம பின்னாடி யூட்டன் போடுது, சமைக்க போகுது. ஐயோ நம்ம அடிக்கதான் காய்ஸ் இவ்வளோ வெறிகுண்டு துரத்திக்கிட்டு இருக்கா. என்ன காணும்? ஆமா ஐயோ தெரியாம டிராப் பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே. ஐயோ திருப்பி வாங்க யூட்டன் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு இதை இப்படி தூக்கி போட்டுடலாம். ஐயோ என்ன கழுவி யூட்டன் போட்டா? ஏன் இங்க வா, பக்கத்துல வா. அதுக்கடுத்து நம்ம இப்படி போய் இங்க வெயிட் பண்ணலாம் அவளுக்காண்டி. இதுக்கடுத்து இங்க இருந்து எடுத்துட்டு இதை எடுத்துட்டு ஐயோ இப்படியே எடுத்துட்டு போய் கீழே போட்டுடலாம். ஐயோ இந்த எனக்கு வேற டபடபடபடபடபடபடபடன்னு இருக்கு கைஸ். ஐயோ இந்த சைடு தான் கைஸ் நம்ம கீழே முடிச்சிட்டோம் கைஸ். நம்ம கீழே முடிச்சிட்டோம். இப்போ கிரானி கீழே இருக்கிற மாயை பண்ணிட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோரை பார்க்கணும். இங்க இது இருக்கு. ஓகே இது எங்க தான் கட் பண்ணுவாங்க? இன்னமும் நம்ம கிரானி சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமோ? ஐயோ சவுண்ட் போட்டேனே. டக்குன்னு டக்குன்னு வெட்டு சரக். என்னது ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு கிரானி கையில இருந்து பக்கத்துல இருந்து என்னமா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தா நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம்? ஒரே ஒரு பொருள் கிடைச்சிருக்கு இந்த டவுன் எஸ்கேப்புக்கு. பெருசாக இந்த இதுல நம்ம அவுட்டே இல்லம்மா. ஏன்னா இப்பதானே நான் ஃபர்ஸ்ட் டைம் விளாடுறேன், எனக்கே இது திகுதுன்னு இருக்கு. ஆனால் இவ்வளவு நேரம் நான் விளாண்டுருக்கேன்ல காய். இப்ப நான் சொல்றேன், ஆனா இப்ப நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு மணி நேரம் போயிருக்கும். ஒரு மணி நேரம் வந்துடும் கண்டிப்பா. ஏன்னா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளாடுறேன்னா எனக்கு திங்ஸ் எல்லாமே இங்க யூஸ் பண்ணணும்னு தெரியும். பட் கிரானி இருந்து என்னால ஆட முடியாது. ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விளாடுறேன். இப்ப அவன் வந்து என் மூஞ்சில வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி வந்து மூஞ்ச காட்டும். நான் என்ன பண்ணுவேன் பயத்துல இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல பால் அபிஷேகம், இன்னைக்கு கிரானிக்கு பால் அபிஷேகம். ஏன்னா பொங்கல் அன்னைக்குமா கிரானிக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால இத புசுக்குற ஆன் பண்ணி இத கதவை சாத்தி அங்க ஒரு லாக் இருக்கும் போட்டா கிரானி அந்த சத்து போயிருவா. அவ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த அவன் ஃபுட்ஸ்டெப்ஸ் அங்க தெரிஞ்சா லைட்டா இப்ப வந்துருவா பாருங்க. இப்ப அப்படியே போய் அந்த வந்துட்டா பாத்திரக்கூடாது. ஹாய் கிரானி. மூடு. கிரானி என்ன பண்ணுற? ஹாய் கிரானி. கைஸ் நம்மளுக்கு இப்போ குட் சான்ஸ் கிடைச்சிருக்கு கைஸ். நம்ம செகண்ட் ஃப்ளோரை நல்லா பார்த்துக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு தெரியுமா? எல்லா திங்ஸையும் எடுத்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல போட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம இது கிரானி இஸ் கோன் ஃபார் 2 minutes நம்ம இப்போ ஃப்ரீயா இருக்கலாம். டக்குன்னு ஐயோ இங்க வந்து என்னன்னா பொருள் கையில நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாமான்னு தோணுது. ஆனா நிறைய பொருள் இருக்கணும். அதுக்கு 13 என்னமோ வரும். ஸ்பார்க் பிளக்னு எடுத்துட்டேன் வெறுந்துச்சு. சரி வாங்க இதே எடுத்துக்கலாம். இதை ஓபன் பண்ணிட்டு அங்க என்னமா இருக்கான்னு பாப்போம். என்னமா வச்சிருக்காளா? வேஸ்ட் ஆஃப் டைமும் இங்க என்னமா இருக்கணும் கைஸ். ஐயோ கடவுளே இது வெறுச்சு ஆண்டிலு. இது ஒரு மெயினான பொருள் கைஸ். நம்ம இந்த டெடிய மட்டும் கிரானிக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா அவளுக்கு இது ஒரு அசுர வேகம் கிடைச்சிரும் கைஸ். ஏன்னு தெரியுமா? அது ஸ்லெண்டர்னான்னு சொல்லி ஒருத்தி இருப்பா. அவளுடைய இது பொம்மை. அதை மட்டும் யாராவது எடுத்தீங்க அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவ அப்படின்னு. அப்படின்னா சொல்லாது. கண்ணை பார்த்தீங்கன்னா ரெட்டா இருக்கும். நான் உங்களுக்கு வேணா காட்டுறேன். இப்ப மட்டும் ஸ்பானா ஆயிட்டானா கிரானி நம்மளுக்கு முன்னாடி ஸ்பான் ஆயிடுவா காய்ஸ். எப்பனாலும் நம்ம அதை மட்டும் எக்காரத்தை கொண்டு தொட்டுறாதீங்க. கிரானி இருக்கா இல்லையா அதுக்கு மட்டும் தொடுங்க. வேற எதுக்கும் தொட்டிங்கன்னா பிறகு உங்க உசுருக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னு தெரியும்? ஏன்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு காட்டுறேன்.
வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை போய் அதில் சுற்றி காய்ஸ். இப்போ நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம இதில் போட்டு சுத்த வைக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டக்குன்னு சுற்றுவோம். சுத்து சுத்து நல்லா சுத்து சுத்துதே சுத்துதே கண்ணு சுத்துது சுத்து சுத்து கண்ணு சுத்துது டான் 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 வந்துட்டு நம்ம இன்றைக்கு இது பண்ணுறோன்னு தெரிஞ்சு இந்த டிவி லூப்பர் அவங்க வந்து நம்மளுக்கு நல்ல பொருளை தந்திருக்காங்க. இப்போ கிராணி கண்டிப்பாக ஸ்பான் ஆகிருக்கும் கைஸ். நம்ம இந்த இதை சூப்பராக பயன்படுத்திட்டோம். இப்போ வந்து நம்ம கன்னை தான் ரெடி பண்ணணும். ஏன்னு தெரியுமா? இட்ஸ் கிராணி கில்லிங் டைம். ஆனால் ஒரே ஒரு பாட்டு தான் கிடச்சிருக்கு, இன்னும் 2 பாட்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருப்பி அவளுக்கு குலுகுலு அபிஷேகம் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம காரை செட்டப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்துக்கலாம் வேறு என்ன பண்ணலான்னு. சரி, இப்போ வந்து நம்ம கன்னு செட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் கைஸ். ஆனால் தெரியாமல் கைவிடதை கொண்டு வந்துட்டேன். சரி வாங்க, எனக்கு ஒரு பிளான் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம இங்கே ட்ராப் பண்ணிட்டோன்னா கிராணி சவுண்டை கேட்டு இங்கிட்டு வரும். ஆனால் நம்ம இப்படி கூட ஜாலியாக போயிடலாம். வாங்க இப்போ போயிடலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டேன் காய்ஸ். ஃபஸ்ட் என்ன ஒரு மாதிரி இருக்கு. ஷேடோவா பயந்துட்டேன். என்னமோ கருப்பு வரைக்கும் காய்ஸ். கிராணி இங்கிட்டு தான் காய்ஸ் போறா. இப்போ நம்ம கிராணியை பார்க்கலாம். ஹை கிராணி. ஐயோ இவ வேற என்ன பண்ணுவான்னு தெரியாது. இது போய் பார்ப்போமா? கிராணியை தான் பார்த்தேனா? உங்க கண்ணை முடிக்கங்க எல்லாரும். கிராணி நின்று கையாச்சு. நான் கண்ணை மூட்ட தெரியாம கீழே போயிட்டேன் கைஸ். இந்த தடவை நம்ம அவுட் ஆயிடலாம் கைஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றேன்ல. நாளைக்கு வேணா உங்களுக்கு வேண்டாம் கண்ணு பிடிச்சி போடுறேன். ஓகேயா கைஸ்? சாரி, அடுத்த வீட்டில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஏன்னா டே டிவி வந்துட்டு எனக்குன்னா கைனா ஒரு மாதிரி நடுங்குது. இது நான் ஸ்டோரி இந்த கேட்டாலே பயந்துருவேன். அதனால் கண்ணை திறந்துட்டு கிராணி முன்னாடியே போய் நம்ம சாகுவோம் கைஸ். ஜம்ப்ஸ்கரை கொடுத்து நான் சாக மாட்டேன். கிராணி அடிச்சோ. ஐயோ அடிச்சிட்டாலே என்னால் அடிக்க சொல்லி. இப்போ என்ன டே? 4th டேன்னு நினைக்கிறேன். டே 4 இன்னும் வரைய மாட்டேங்குது. பிளாங்க் வந்துட்டு டே 4. இன்னும் ஒரு டே இருக்கு. இன்னும் 2 டே இருக்கு. இன்னும் ஒருக்கா கிரானைட் அடி வாங்கி இன்னொருக்கா கேரண்ட் அடிச்சு வாங்கிட்டோன்னா ஒரு இது ஃப்ளாஷ்பேக் கட்டுவாங்க. நம்மளை என்னன்னா பாடா படுத்தும். அதில் கிரானி வந்து அடிச்சிக்கோ. டான் டான் டான்டா டான் டான் டான்டா. கிரானி எங்க இருக்க? நானே உன்னை தேடி வரேன், நீ என்னை தேடி வரமாட்டியா அப்படின்னு சொன்னா படக்கம் நம்ம முன்னால ஹாய் ஐ ஆம் கிரானி அப்படின்னு வந்து காட்டணும் மூஞ்ச. என்னப்பா கிரானியே காணும்? கிரானி உள்ள பிடியா வாங்க, என்னமா தட்டி விடுவோம். இப்போ நம்ம இது எடுத்து பிடிக்கு. கிரானி இன்னும் வரல. கிரானி வாரியா வரல. இல்லாட்டி ஒம்மான்ட்டு ஓடிச்சு தேங்காய் அரைச்சிருவேன். கிரானி தீயில ஒரு தேங்காய் இருக்கும் பத்தியா, அந்த தேங்காவே அவன் மண்டே இருக்கும். இந்த பானையை வச்சு இக்கிருவேன். பாத்தீங்களா இன்னும் வரல. டைம் எப்படி பயந்தீங்களா? ஆனா நான் பயப்பல, எனக்கு முன்னாடி தெரியும். பேட் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த தடவை நம்ம அவுட் ஆயிடலாங்க. சாரி ஃபார் ஐ எம் அவுட்டிங் திஸ். ஓகே, லாஸ்ட் டே. இதை வந்து கிரானி காண்டி நம்ம இங்கே நிற்போம். இங்கே வெளியே கொஞ்சம் சவுண்டுனா கேட்கும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. நான் எல்லா ஜன்னல் எல்லாத்தையும் தான் க்ளோஸ் பண்ணேன். ஆனாலும் கேட்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பொங்கலோ பொங்கல். அப்புறம் யாருன்னா ஜாலியாக கரும்பு சாப்பிடுங்க. அப்புறம் நல்லா பொங்கல் வச்சு நல்லா இது ஜாலியாக சாப்பிடுங்க. என்ஜாய் யுவர் பொங்கல் ஹாலிடேஸ். ஆனால் உங்களுக்குன்னா 9 days 6 daysன்னு இருக்கும். ஆனால் எங்களுக்கு 3 நாள் தான். இந்த கிரானிக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டா. அவளோட பொண்ணும் போக மாட்டா. ஏன்னா இவங்க ஃபேமிலி ஃபுல்லாவுமே பைத்தியக்காரங்க தான். பார்த்தீங்களா, இப்படி தள்ளி வந்துடும். இந்த சீனை யாருன்னா பயப்படுவீங்களோ ஜம்ப் ஸ்கேரு, கண்ணை முடிக்கோங்க. ஏன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும்.
சர்ன்னு வருவா பாருங்களேன். இப்போ பாருங்க ஒரு நிமிஷம், நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆளு கத்திட்டேன், பக்கத்து வீட்டு வரைக்கும் கத்திட்டேன். அவங்க ஐயோ அவ்வளோதாங்க. நம்ம இந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம்.